பன்னீர் கிரேவி செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது நல்லா இருக்கும். இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? மீனே இல்லாம மீன் குழம்பு பாத்துடலாமா? அது வந்து அவங்க சொல்லும் போதே அந்த ஸ்லாங் நல்லா இருக்கும். Let's make fish curry. ஐர மீன்ல சூப்பரா இருக்கும். Without fish. Let's make paneer butter masala without paneer அப்படின்னு சொல்லுவேன் சார். என்னோட கொலீக் வந்து வெளில ஓடி போயிட்டு பன்னீர் வாங்க போவான். பட் அதுக்குள்ள நான் வேற இன்கிரிடியன்ட் வச்சு சமைச்சு முடிச்சிடுவேன். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. மங்கை கிச்சனா பொருள் வந்து செய்யக்கூடிய அந்த பொருளை எடுத்துட்டு வரது பாத்தீங்கன்னா பொத்தனாப்புல எடுத்துட்டு வருவாங்க. கையில ஏந்திட்டு வரது பாத்தீங்கன்னா புது பொண்ணு அப்படியே முதல்ல நம்ம அப்படியே பொத்தனாப்புல கூட்டு வருவோம். எது புது பொண்ணு கொண்டு வரோம்? ஆமா சார். என்னடா சொல்ற? ஆமண்ணே. அவர் ஆக்சுவலா அந்த கோர்ஸ் மெயின் இன்கிரிடியன்ட்டை கேட்ச் பிடிப்பாங்க. யாரோ ஒருத்தர் தூக்கி போடுவாங்க. அவங்க கேட்ச் பிடிச்சிட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சமைக்கிறீங்களா சர்க்கஸ் பண்றீங்களா? நான் தெரியாம தான் கேக்குறேன். எந்த பொருளா இருந்தாலுமே என்னோட சிக்னேச்சர் வந்து அப்படி சொடக் போடுறது அப்படியே பிடிக்கிறது. ஃபேங்கிள்ட் வித் பிரேம். அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் இன்கிரிடியன்ட் போய் கேட்பாங்க. கேட்டு இது வந்து நான் கத்திரிக்காய் பொரியல் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. அவர் அதுக்கு வந்து வேற ஒரு டிஷ் சொல்லுவாரு. ஏங்க என்ன கத்திரிக்காய்? நோ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு. ஓகே. அந்த ஏங்க கூப்பிடுங்க. ஏங்க வாங்க. இதோ வந்துட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு நான் ஆம்லேட் எக் காமிச்சு ஆம்லேட் அப்படின்னு கேட்பேன். இல்ல ஆம்லேட் மிளகு குழம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆம்லெட் மிளகு குழம்பு. ஆம்லேட் மிளகு குழம்பு. இல்ல கத்திரிக்காய் பொரியல் அப்படின்னா இல்ல கத்திரிக்காய் பொடி கறி அந்த மாதிரி. அவங்க என்ன சொன்னாலும் நீங்க மாத்தி சொல்லுவீங்க. ஏங்க ஆம்லேட் என்ன சொன்னாங்களோ அப்படியே சொல்லுவீங்க. என்ன தம்பி இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? சமையல் பண்றது அவங்க, சாப்பிடுறது மட்டும் தான் நம்ம வேலை. ஏங்க ஆம்லேட் ஆம்லெட் புளிக்குழம்பு. உன் ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எருமை. மிளகு குழம்பு. ஆம்லேட் புளிக்குழம்பு, ஆம்லேட் மிளகு குழம்பு. ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கிரிப்டே சொல்லல. என்னம்மா அது? மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது. நீ அவசரப்பட்டிய. என்ன அப்பா லோப்பா? சார் அதுவே ஒரு 4-5 டேக் போகும். ஒரே டயலாக் தான் நான் சொல்லுவேன். ஆம்லேட் மிளகு நோ ஆம்லேட் மிளகு குழம்புன்னு சொல்லணும்ட்டு அதுவே 4-5 டேக் சொல்லுவாரு அவரு. ஏன் தம்பி பார்க்கவே பயப்படுறீங்க? அங்கிட்டு திரும்புங்க. ஏங்கன்னு சொல்லும்போது தான் திரும்பணும். அப்பதான் திரும்பணும். ரூல் அதான். அதாவது ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க சார். அப்புறம் அவங்க பூண்டு ஒண்ணு அப்படி தூக்கி போட்டு தட்டுவாங்க சார். அந்த தட்டுன உடனே பாத்தீங்கன்னா அந்த பூண்டு எல்லாமே செதறிடும் சார். நாங்களும் பொங்குவோம்ல. நான் ரொம்ப நேரமா போட்டு உரிப்பேன் சார். நானும் ஒரு நாள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். அந்த பூண்டை தட்டலான்னு எல்லா பக்கமும் செதறி கிச்சனே கிளீன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு சார். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா? நான் சொல்றேன். அது 10 டேக் ஆகும் இல்லையா? டெபினெட்லி. அதுக்கு முன்னாடி நான் 4 தடவை தட்டி அது ஓரளவு லூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தட்டினா அது செதறும். இதை ஏன்டா முன்னாடி என்கிட்ட சொல்ல? சார் இதை நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே சார். ஹேமாஸ் கிச்சன் சார். அவங்க பேன்ல வந்து ஆயில் ஊத்திட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிருவாங்க. அப்புறம் அது வெடிக்கிறதுக்குள்ள ஆனியன் கட் பண்ணிடுவாங்க. ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்குள்ள திருப்பி டொமேட்டோ கட் பண்ணுவாங்க. ஏம்மா இவ்வளவு அப்பாவியா இருக்க? அது வெடிக்கிறதுக்குள்ள கட் பண்ண முடியாது. ஷார்ட்டா அப்படி கட் பண்ணுவோம். டேய் என்னடா சொல்ற? மொத்தமா கட் பண்ணி எல்லாம் டேபிள்ல எடுத்து வச்சிருவேன் சார். மூடி வச்சுட்டு பொரியறதுக்குள்ள அடுத்தது கொண்டு வந்து வச்சுட்டு 2 தடவை மட்டும் கட் பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சுன்றேன். நான் செஞ்சு பார்த்தேன். அவங்க சொன்னபடியே இருந்துச்சு. சஞ்சனா அவங்களுக்கு தேங்காய் சட்னி தேங்காய் இல்லாம பண்ணுவாங்க சார். நீ ஒருத்தன் தான்டா இப்படியே எல்லாம் டிஃப்ரெண்டா யோசிக்கிற. எப்படிடா இப்படி? நீங்க எதுதான் அதை வச்சு பண்ணுவீங்க? எதுவுமே அதை வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. I'm a creator, you know. பொட்டுக்கடலை வெங்காயம் பார்க்க தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும். டேஸ்டும் தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும். அவங்கள கேட்டு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் சார். தம்பி அண்ணா பெருமையா சொல்லுவேன் சார். இப்போ எனக்கு தேங்காய் சட்னியை விட அந்த சட்னி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அப்படியா? அப்ப எனக்கு இது வேற. என்னென்ன மீன் என்னென்ன சேர்த்துக்கு நல்லா இருக்கும்? சில மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும், சில மீன் வறுவலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் கேட்கும்போது நீ கொடுத்த. இந்த மீன் சாப்பிட்டா எப்பவுமே சலிக்காதுன்னு சொன்னா சாலையும் நெத்தலியும். என்னைக்கு சாப்பிட்டாலுமே அந்த மீன் மட்டும் வேண்டான்னு சொல்லணும்னு தோணாது. நெத்திலி மீனை பொரிச்சு கொடுத்தா அதை வேண்டான்னு சொல்ற ஆளே இருக்காது. ஏன்னா அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்புறம் நம்ம வந்து வெள மீன்
அதுக்கப்புறம் அந்த அயில மீன் வந்து பொரிக்கிறத வந்து வேற எந்த மீனும் அடிச்சுக்க முடியாது டேஸ்ட்ல. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே? நெய் மீன் சொல்லுவாங்க, அது வந்து நல்லா தான் இருக்கும். லுக் வைஸ் எல்லாமே நல்லா தான். ஆனா டேஸ்ட்னு பார்க்கும்போது நிறைய மீன் இருக்கு, அது பின்னதான். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. வஞ்சிரத்தை தாண்டிய சூப்பர் டேஸ்ட் மீன் வரிசையா லிஸ்ட் பண்ணுங்க. இப்ப சொல்றேன். பாறை மீன் எடுக்கலாம், பாறை. வள மீன் நீங்க எடுக்கலாம், வாழை மீன் எடுக்கலாம், அயில மீன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நீங்க சொன்ன அந்த ஒரு 10 மீன்ல வஞ்சிரத்தை எத்தனாவது இடத்துல வைப்பீங்க? நான் 10வது 10வது இடத்துல வைப்பேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபுட் எல்லாம் என்னன்னா இவர்கள் சமைத்து நமக்காக பரிமாற தயாராக வைத்திருக்கக்கூடிய பல்வேறு உணவுகள். ஆமா ஆயத்தோட அடியுது அடைஞ்சிருச்சா? சரியா இப்ப ஷூட்டிங்ல வந்து 1 மணி 5 நிமிஷம். ஒரு ஆங்கருடைய மனநிலையை எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சு பார்க்கலாம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இங்க இருந்து கோவில் புளியோதரை ஒரு ஆள் தான் வரணும். அப்புறம் ஞாபகம் வச்சுங்க, ஒரு முறை தான் வரணும். அதாவது இந்த பொண்ணு ஊறுகால கொஞ்சம் புளியோதரை சாப்பிட்றாப்ல. பெருமாள் கோயில்ல லைன்ல நின்னு புளியோதரை அப்படியே இருக்கு. புளியோதரை பைத்தியமே வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு எனக்கு புளியோதரை. அதனால தான் எடுத்தோடனே கை தூக்கிட்டீங்களா? மட்டன் திண்டுக்கல் பிரியாணி வித்தவுட் Without மட்டன், mutton. சிக்கன் பிரியாணி வித்தவுட் சிக்கன். சேஞ்சுது போ. ஜாக் ஃப்ரூட் மஷ்ரூம் சார் சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருக்கா? அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. மேல பார். மட்டன் மாதிரியே இருக்கு சார். இது ஆனா பார்க்கவே அப்படிதாங்க இருக்கு. ஆமாங்க, ஒரு நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட் வருதுங்க. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 8th படிக்கிறதுல இருந்து சமைச்சிட்டு இருக்கேன் சார். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் திருப்பி எங்க அத்தை என்னையே சமைக்க சொன்னாங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நான் என்ன நினைச்சேன், மேரேஜுக்கு அப்புறமாச்சும் எங்க அத்தையே பண்ணுவாங்க. இல்ல, எனக்கு லாஜிக்கே புரியல. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மாமியார் தான் சமைச்சு தருவாங்க நீங்க நினைச்சிட்டு நான் இருந்தீங்களா? நினைச்சிட்டு இருந்தேன் சார். நீ இன்னசென்ட்டா இல்ல இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறியாமா? முதல்ல இருந்தே இது எனக்கு புரியலையே. என்னடா எம்எல் நம்பிக்கை இல்லையா? இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிரும் சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் இல்ல, சத்தியமா எடுத்துன்னு போயிடுவேன். என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு சார், எல்லாமே எங்க அம்மாவே பார்த்துப்பாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னாங்க. அப்படியா? அப்படிச்சா? சோ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி யூடியூப் சேனல்ல பார்த்து போட்டு விட்டுருவேன், இதுதான் எனக்கு சமைச்சு தரணும் அப்படின்னு. பெரிய விஷயம். தமிழ் வீடுகளை அறிந்தவர்கள் ஜெயிப்பார்கள், நாட் ஜஸ்ட் டெக்னாலஜி. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா?